கீரைக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் தான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் கண்டென்ட் வந்து ரிச்சாக இருக்குது. அதை விட இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கா சத்து வந்து இருக்குது. இது நார்மலாகவே எலும்புகளுக்கு கூடுதலாக பலம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு கீரைக்காய்னு சொல்லக்கூடிய வெள்ளரிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி நம்ம மிக்சியில் போட்டுக்கணும். அதனுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 சிட்டிகை சீரகத்தூள் எடுத்துக்கணும். மிளகுத்தூள் வந்து அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து எடுத்துக்கணும். இதனுடன் தேவை என்றால் ஒரு 1/4 லெமன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மல் சைஸ் லெமனில் 1/4 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா அரைச்சிடணும். தேவைக்கு ஏற்றவாறு தண்ணீர் எடுக்கணும். இந்த ஜூஸை நம்ம எடுக்கணும். இந்த ஜூஸை எப்போ எடுக்கணும்னா, தினமும் காலை வெறும் வயிற்றில் எடுக்கணும். இல்லை அப்படின்னா மாலை வேளையில் எடுக்கணும். இந்த ஜூஸ் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும்தான் எடுக்கணும். ஸோ இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறது, சிலிக்கா சத்து இருக்கிறது, ஹைட்ரேட் நல்லா வந்து சிறுநீரை பெருக்கி வெளியே தள்ளுறனால இதுவும் யூரிக் அமிலத்தை குறைப்பது மட்டும் கிடையாது, கல்லீரலோட செயல்பாட்டையும் வந்து முன்னேற்றம் அடைய வைக்கும்.